இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்திருக்காப்புல சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பவுலிங் வந்திருக்காப்புல. இங்கே ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜேசன். இப்போ ஃபஸ்ட்டு பாலுங்க, ஒரு நல்ல ஷாட்டுங்க. இது கேட்ச் ஆகுமா? நல்ல ஒரு கேட்சு பிடிக்கலாம். நல்ல ஒரு கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா கேப்டனோட ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுங்க. ஒரு அருமையான கேட்ச் எங்கே சிவா ப்ரோ. பால் பார்த்தீங்கன்னா ஜேசன் இங்கே அவுட் ஆகி போகிறாப்புலங்க. ஜேசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புல. சதா ப்ரோவோட நெக்ஸ்ட் பாலுங்க. இதுவும் ஒரு அருமையான பாலுங்க. நெக்ஸ்ட் பாலுங்க கேப்டனோட அருமையான பாலுங்க. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 6 கனெக்ட் பண்ணி நௌஷாத். இப்போ அடுத்து ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நௌஷாத் பார்த்தீங்கன்னா ஆஃப்சைட் கவரில் போயிருக்கு. ரன் எதுவும் இல்லை. நல்ல இந்த பாலை பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பவுலிங்க கேப்டன். இங்கே நல்ல ஒரு ஷாட்டு. இது வந்து கேட்ச் ஆகுமா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்டன் வந்திருக்காப்புல சதா ப்ரோ. அவரோட ஃபஸ்ட்டு பாலு. இது ஒரு நல்ல ஷாட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ சிங்கிள் மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க சதா ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு ஒரு அருமையான பாலுங்க. இங்கே டாட் பாலுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க. இது லெக் சைடு போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப். அங்கே ஒரு ரன் அவுட்டுங்க. ஒரு நல்ல விக்கெட்டுங்க. அங்கே ஒரு அருமையான ரன் அவுட். அங்கே பவன் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ஸ்மேனாக ஃபர்வானியா சிசிக்காக வந்திருக்காப்புல ஸ்ட்ரைக்கில். பவுலிங் பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ மறுபடியும் ஒரு லெக் சைடு போயிருங்க. நல்ல ஒரு கேட்ச் ஆகுமா? அருமையான கேட்சுங்க. அங்கே ஒரு அருமையான கேட்ச். கேப்டன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ விக்கெட் எடுத்திருக்காப்புலங்க. நல்ல ஒரு பவுலிங். லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட்டு. இந்த ஓவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட்டு. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க சதா ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு ஒரு அருமையான பாலுங்க. இங்கே டாட் பாலுங்க. மறுபடியும் இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுங்க பார்த்தீங்கன்னா இர்ஃபாத் வந்திருக்காப்புல ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பாலு சதா ப்ரோட அருமையான ஒரு பாலு. பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசம் நல்ல ஒரு பவுலிங் ஃபீல்டிங் கூட நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 76 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் சதா ப்ரோ. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டு. கேசி சிபில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டு. இது 2 போகுமா? இல்லை, சிங்கிள் மட்டும். நௌஷாத் நெக்ஸ்ட் பால் சதா ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பால். மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சதா ப்ரோவோட நெக்ஸ்ட் பாலுங்க. அங்கே நல்ல ஒரு பேட்டிங். அங்கே கேட்ச் ஆகுமா? அருமையான கேட்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மறுபடியும் ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல சதா ப்ரோ. எல்லா ஓவர்லையுமே ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்துட்டாப்புல கேப்டன் சதா ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டிருக்காப்புலங்க. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 25 ரன்னு 3 விக்கெட்டுங்க. நல்ல ஒரு விக்கெட்ஸுங்க. இங்கே நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ அதுவும் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. அவுட்டுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ஆல் அவுட்டு. ஃபர்வானியா சிசி ஆல் அவுட். ஃபஸ்ட் ஓவர் முடியுது. கேப்டன் வராப்புலங்க. கேப்டன் சதா ப்ரோ இங்கே உள்ளே வராப்புல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஸ்டிக்குக்கு போன பால். ஆனால் பேட்டில் எட்ஜ் ஆகி வெளில வந்திருக்கு. ரூப் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு நல்ல ஒரு பவுலிங் போட்டுருக்காப்புல. பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால்ஸாகவே போட்டிருக்காப்புல. இது நல்ல ஒரு ஷார்ட் பாலாக பின்னாடி போதுங்க. 4ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கேப்டன் சதா. ஒரு நல்ல ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன். அகில் ஒரு அருமையான பால். ஃபஸ்ட்டு பால் அகிலோட நெக்ஸ்ட் பால் ஆஃபில் முன்னாடி போயிருங்க. பார்த்தீங்கன்னா 4. ஒரு அருமையான ஒரு 4ங்க. இங்கே சதா ப்ரோ பார்த்தீங்கன்னா சிரிப்பில் போயிருங்க. இந்த பாலுங்க லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால். டாட் பாலாக கிடச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அகில்
சதா ப்ரோக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே லெக் சைடு போயிருக்கு ஸ்ட்ரைட் சைடில். பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே நல்ல ஒரு ஸ்டாப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும் இதில் வர்றது பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ. அகில் நல்லா ஓடுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஆஃப் சைடு போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க அங்கே. விஜித் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஷாட்டு ஸ்டாப்புங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கேப்டன் சதா. ரன்னர் பார்த்தீங்கன்னா விநாயக். இப்போ ஃபஸ்ட்டு பாலுங்க ஸ்ரீயோட ஃபஸ்ட்டு பாலு ஸ்லீப்பில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4ங்க. அதே மாதிரி ஒரு 4. ஒரு அருமையான ஒரு பேட்டிங் அங்கே சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 அங்கே கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவரோட சதா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆஃபில் அடிச்சிருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்புங்க பிஜி பவனுங்க. மறுபடியும் அவரோட அடுத்த பாலுங்க நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடு போயிருக்குங்க. ஒரு அருமையான 4ங்க அங்கே கேப்டன் சதா. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 நல்ல ஒரு 4ங்க சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 4. பவன் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்ருக்காப்புலங்க. முன்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 4. அடுத்து ஒரு 4. பார்த்தீங்கன்னா ஒரு நோ பாலுங்க அங்கே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 + 1 ரன் கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ராவில். நோ பால் 5 ரன்னுங்க. ஒரு நோ பாலில் 1 ரன்னு எக்ஸ்ட்ராவில் 1 ரன் கிடச்சிருக்கு. அதனால் 5 ரன்னு. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்லா திருப்பி விட்டாப்லங்க இந்த பாலை. சதபுரம் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி விட்டாப்ல. நல்ல ஃபீல்டிங் அங்கே. சிங்கிள் மட்டும் பார்த்தீங்களா அகிலுங்க. அகில் நல்ல ஒரு இங்கே ஒரு அருமையான ஓவராக கொடுத்துட்ருக்காப்புல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடுங்க. ஆஃப் சைடு திருப்பி இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. பார்த்தீங்கன்னா 4 போயிருக்கா. அகில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அவரோட அடுத்த ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காப்புலங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா போட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா போல்டுங்க அங்கே அகில்.